வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம் தெரிந்து கொள்ளப் போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்.டி. ராமாராவ். இந்த பேரை கேட்ட உடனே அனைவருக்குமே இந்து கடவுளான கிருஷ்ணரின் ஞாபகம் தான் எல்லாருக்கும். ஏன்னா அந்த வேஷம் போட்டு தான் இவர் மக்கள்கிட்ட பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கி எல்லாருடைய மனசுலையும் பதிவு வச்சுக்கிட்டார். என்.டி. ராமாராவ் அப்படிங்கிறவர் என்டிஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்றாருனாக்கா, அரசியல் மட்டும் இல்லை, சினிமா மட்டும் இல்லை. சினிமாவில் கதாநாயகனாக நடித்தார், இயக்குனராக படம் இயக்குனார், தயாரித்தார், கதை வசனகர்த்தாவாக இருந்தார். அதுவும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாகவும் மாறினார். கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சார். இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சிறந்த தலைவராக உருவெடுத்தவர் தான் என்.டி. ராமாராவ். இவர் 1923ஆம் வருடம் மே மாதம் 28ஆம் தேதி ஆந்திரா மாநிலம் நிம்மகுரு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான் என்.டி. ராமாராவ். அங்கே பிறந்த அவர் ஒரு மனதேசம் அப்படிங்கிற ஒரு படத்து மூலயமாக ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் சினிமா துறைக்குள்ள நுழைஞ்சார். அப்படி நுழைஞ்சுதான் சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கணுன்ற பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு முதல் ஒரு இந்து கடவுள் வேஷம் கிடைச்சி, கிருஷ்ணர் வேஷம். என்ன படம்? மாயா பஜார் அப்படிங்கிற ஒரு படம். அது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழியிலையும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாயா பஜாரில் கிருஷ்ணர் வேஷம் போட்டு நடித்ததுலேருந்து ஆந்திராவில் இருக்க மக்கள் பூரா அவர் கிருஷ்ணராகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் கிருஷ்ணர் வேஷம் போட்டே வர ஆரம்பிச்சு. தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா சம்பூர்ண ராமாயணம் அப்படிங்கிற ஒரு படம், அதில் ராமராக நடிச்சிருப்பார் தமிழ் படத்தில். இரண்டாவது கர்ணன் அப்படிங்கிற படம், அதில் கிருஷ்ணராக நடிச்சிருப்பார். தமிழில் அவர் 2 படம் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் தெலுங்கு தான் முழுக்க முழுக்க தெலுங்கில் நடிச்சு. அதில் தெலுங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நடிக்காத ஒரு இதிகாச கதைகள் வர கதாபாத்திரங்களே கிடையாது. அப்படி என்ன இதிகாச படங்கள் வர கதாபாத்திரம் நடிச்சாங்க? ராமராக நடிச்சிருக்கிறாரு, கிருஷ்ணராக நடிச்சிருக்கிறாரு, கடோத்கஜனா நடிச்சிருக்கிறாரு, துரியோதனா நடிச்சிருக்கிறாரு, பீஷ்மரா நடிச்சிருக்கிறாரு, கர்ணனா நடிச்சிருக்கிறாரு. இப்படி எல்லா கதாபாத்திரங்களையும் ஏற்று ஆந்திராவிலே தெலுங்கு படங்களிலே நடித்திருக்கின்றார். அது மட்டும்தான் அவர் பெரிய ஹிட் கொடுத்தாருன்னு கிடையாது. சமூக படங்களிலையும் நிறைய படங்கள்ல ஹிட் கொடுத்தார். அது அடவி ராமுடு அப்படின்னு ஒரு படம், அது பயங்கர ஹிட்டு. அதே மாதிரி ராமுடு பீமுடு அப்படின்னு ஒரு படம், அதுவும் பயங்கர ஹிட்டு. இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள் ஹிட் படங்களாக கொடுத்து கொண்டிருந்தார். காங்கிரசினுடைய ஆட்சியில ஊழல் அதிகமாயிடுச்சு அப்படின்றதுனால தான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோணுச்சு. அந்த தோற்றத்தின் அடையாளமாக தெலுங்கு தேசம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். இவர் கட்சி ஆரம்பிச்ச குறுகிய காலகட்டத்திலேயே இவர் பின்னால மக்கள் எல்லாம் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. 294 தொகுதிகளில் 202 தொகுதிகளிலே வெற்றி பெற்று மிக பெரும் சக்தியாக உருவெடுத்தார் என்டிஆர் அவர்கள். ஆந்திராவில் யாராலையும் ஜெயிக்க முடியாது, அப்படி ஒரு வெற்றி. கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே, எந்த கட்சியிலையும் அவர் இல்லை, புதுசாக கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லயே 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சார். மிக சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாரு. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, மக்களுடைய குறைகளை நேரடியாக தெரிஞ்சுக்கணும், மாறுவேஷம் போட்டு போவாங்க. அதை இவர் பின்பற்றினார். இவருடைய ஆட்சி காலத்தில் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, மார்க்கெட்டுக்கு போகிறது, இப்படி எல்லா இடங்களுக்கும் போயிட்டு அங்கேருந்து மக்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க வியாபாரிகள் எப்படி பழகுறாங்க, மக்கள்கிட்ட எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் நேரடியாக பார்க்கணும் அப்படின்றது இதெல்லாம் செஞ்சார். ரொம்ப ஆர்வமாக செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இவர் முதலாக ஆந்திரா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோடு நேரடியாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரத யாத்திரைன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சார். முதலாக ரத யாத்திரையை உருவாக்கின ஒரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டீங்கன்னா என்.டி. ராமாராவ் தான். இந்த ரத யாத்திரைன்ற மூலமா ஆந்திரா முழுவதும் பயணம் செய்து அனைத்து மக்களோடும் பழகி அனைவரையும் தன்வசப்படுத்தி கட்சி
பல ஆண்டு காலமாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியை ஒன்றுமில்லாமல் செய்து ஆந்திராவிலே தெலுங்கு தேசம் கட்சியை ஆட்சி கொண்டு வந்தவர் என் டி ராமராவ் அவர்கள். அவர்கள் சினிமா துறையில் மட்டும் சாதிக்காமல் அரசியலிலும் பெரும் சாதனை படைத்த மாபெரும் நடிகராகவும் மாபெரும் தலைவராகவும் விளங்கியவர்தான் என் டி ராமராவ் அவர்கள். பிறந்த இந்த மே 28ஆம் தேதி உலக தலைவர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.